ஓகே சார், ஓகே, நம்ம பேசலாம். இந்த டைம் சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல வினோபா, இதுக்கான காரணம் என்ன? நீங்க எப்பவுமே உயர்நீதிமன்றத்தில் வன்னியர் இல்லை, ஐஏஎஸ் ஆபீசர்ல இல்ல, ஐபிஎஸ் ஆபீசர்ல அதிகம் இல்ல, ஐஜி லெவல்ல இல்ல, வைஸ் சான்சலர் இல்ல, இப்படி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். இது புதியதான ஒன்று கிடையாது. ஆனா இந்த நேரத்துல நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த நேரம் தான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்குல்ல, அதுக்கான காரணம் முதல்ல பன்னீர்செல்வம் ஐயா சொன்னதுக்கு நிறைய விஷயத்துல அவர் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவர் சொன்னது அனைத்துமே தப்பு. அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லை, உண்மைதான். அவர் மூத்த அதிகாரி, முக்கிய பதவியில் இருந்திருக்காரு. என்ன சமூக நீதியை பத்தி என்ன புரிதல் இருக்குன்னே தெரியல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 20ஆம் தேதி ஜூலை மாதம் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கும் போது எல்லா ஜாதி சங்கங்களும் அந்தந்த ஜாதிகளின் முன்னேற்றத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கும் போது வன்னியர் சங்கம் மட்டும்தான் ஆரம்பித்த அன்னைக்கு போட்ட முதல் ரெசல்யூஷன், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமூகங்களின் கணக்கை பொறுத்து, மக்கள் தொகை கணக்கை பொறுத்து விகிதாச்சார அடிப்படையில் எது ஒதுக்கீடு கொடுக்கணும். இதுக்கு பொருள் என்ன அப்படின்றத பன்னீர்செல்வம் சார் புரிஞ்சுக்கணும். நீங்களும் புரிஞ்சுக்கணும், ஊடகங்களும் புரிஞ்சுக்கணும், பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களின் மக்கள் தொகை கணக்கை எடுக்க வேண்டும். எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு சமுதாயம் என்னென்ன மக்கள் தொகை இருக்கு, அந்தந்த மக்கள் தொகை கேட்ட விகிதாச்சார அடிப்படையில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தான் முதல் தீர்மானம். இது எந்த ஜாதிக்கு எதிர்ப்பானது, எந்த சமூகத்திற்கு எதிர்ப்பானது, யாரா சொல்ல முடியுமா? யாருக்குமே எதிர்ப்பு கிடையாது. மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு பின் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வருது மருத்துவர் ஐயா மட்டும்தான். இதை யாராவது மறுக்க முடியுமா? கலைஞர் என்னைக்கா சொல்லியிருக்காரா? ஜெயலலிதா அம்மா அவங்க என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் மருத்துவர் ஐயா 2010 2011 திமுக கலைஞரோட பார்த்து சொன்னாங்க, 69% இடஒதுக்கீடு ஆபத்து வரப்போது, நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் காமிச்சாதான் 69% இடஒதுக்கீடை காப்பாற்ற முடியும்னு கலைஞர் அவர்கள்ட்ட சொன்னாங்க. செய்யல. 2011 சொன்னாங்க, செய்யல. 2018 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில கொண்டு போய் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்களோட அவங்கள பார்த்து கொடுத்தது. இன்னை வரைக்கும் நடக்கல. எதை வச்சு இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் மருத்துவர் ஐயா போராடுறாங்கன்னு சொல்ல முடியும்? அது மிகப்பெரிய தவறு. இது எப்படின்னா, ஒரு இப்ப பண்றது என்ன, இது இப்ப இந்த சமூகத்துக்காக ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணுமே ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். அந்தந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை வேணும், மக்கள் தொகை கணக்கெடுக்கணும், எல்லாருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கணும்ன்றது ரைட்டா தப்பா? சரி, இப்போ நான் கேட்கறது இல்ல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களோட கேள்வி என்ன, எப்படி தெரியுமா மாறுது? இது இப்ப ஏன் பண்றீங்க? இப்ப பண்ணலையே, 1980 இருந்து பண்றாங்க. அது தெரியாத மாதிரி நீங்க இதை இப்ப கேட்கிறாரு ஐயான்றீங்க. இப்படி ஒரு அழைப்பு ஏங்க 1980 1980 முதல் வன்னியர் சங்கத்தோட தீர்மானம் அதுதானே? அதுதானே. அப்ப இப்ப ஏன் பண்றீங்கன்னு கேட்காதீங்க சார். நீங்க என்ன தெரியுமா கேட்கணும்? தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க, ஏன் இந்த அரசுகள் செய்யாம இருக்காங்க, திருப்பியும் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, மருத்துவர் ஐயாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்குன்னு தான் நீங்க கேட்கணுமே தவிர, மருத்துவர் ஐயா ஏன் இந்த டைம் பண்ணிருக்காங்க கிடையாது. இத்தனை நாள் ஏன் கொடுக்கலன்ற ஒரு கேள்விக்கு வரணும். நீங்க உங்களோட கேள்வி யாரை நோக்கி இருக்கணும்னா அரசுகளை நோக்கி இருக்கணும். இன்னொன்னு, இந்த மாதிரி புரிதல் எல்லாம் பேசுறாங்கல்ல, அவங்களை நோக்கி இருக்கணும். ஒண்ணுமே இல்ல, 20% நீங்க பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கல ஐயா. நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு சதவீதம் வருதோ அந்தந்த இப்ப சீர்மரபினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ஐயா சொல்றாங்க. அதை கலைஞர் அவர்களே கொடுத்திருக்கலாம், கொடுக்கல. ஏன் இப்ப ஐயா எடுக்க வேணாம்னு சொல்ல, மத்திய மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்காங்க, எம்பவர்மெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி இந்த ஆண்டுக்குள்ள நீங்க கணக்கெடுங்கன்னு சொன்னாங்க. செலவை அவங்களே பாத்துக்கிறேன்னாங்க. ஐயா என்ன சொல்றாருன்னா, அந்த செலவை வச்சு எல்லாருக்கும் எடுத்துருன்றாங்க. இது என்ன தப்பு? எல்லாருக்கும் எடுத்துருங்க. ஏன் சீர்பர்மருக்கு மட்டும் எடுக்கிறீங்க? எல்லாருக்குமே எடுத்துருங்க. இப்ப நீங்க போய் எங்க டோர் டு டோர் சர்வே எடுக்க போறீங்க, டோர் டு டோர் சர்வே எடுக்கும் போது நீங்க எல்லாருக்குமே எடுத்துட்டு போயிடுங்க. இதை கேட்க கூடாதா? இதை கேட்டா சமூக நீதிக்கு எதிரானவர்களா? இதை சேர்த்தா ஒரு பர்டிகுலர் ஜாதி கேட்கறவங்களா, இல்ல எல்லாருக்கும் இல்ல மத்த ஜாதிக்கு வேணாம்னு சொல்றாங்களா? எனக்கு புரியவே இல்லை. இது ஏன் புரியலன்னா, புரியாம இல்ல, வேணும் திட்டமிட்டு திரிக்கப்படுது. சீர்மரபினர் மக்களுக்கு நல்லா தெரியும், சீர்மரபில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் அனைவருக்கும் தெரியும், மருத்துவர் ஐயா இல்லைன்னா இந்த சமூக நீதியை பத்தி பேசுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆள் கிடையாது. மருத்துவர் ஐயாவை சமூக நீதி விஷயத்துல குறை சொல்றதுக்கோ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ குற்றம் சொல்றதுக்கோ இன்னைக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. யாருமே குறை சொல்லல, குற்றம் சொல்லல. ஓகே, ஆனா என்னன்னா, நீங்க அதை பூம் பண்ணல.
நீங்க 12ஆம் தேதி எழுதிய கடிதத்தில் முதலமைச்சருக்கு நீங்க எச்சரிக்கை விடுத்தீங்க. இப்படி ஒன்னு கணக்கெடுப்பு நடத்துனீங்க அப்படின்னா இங்க விபரீத விளைவுகள் ஏற்படும். நீங்க அந்த ஒரே ஒரு நிமிஷம் நான் கேட்டுறேன். நீங்க ரொம்ப குழந்தைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. நான் கத்துக்கிறேன். நீங்க கத்துக்கணும். இல்ல கத்துக்கணும். இல்ல நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே கத்துக்கணும். எல்லாருமே கத்துக்கிறோம். எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. பாமக எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. நாங்க கத்துக்கிறோம். நீங்க விபரீத விளைவுகள் ஏற்படும் சொல்றீங்க. வீதிக்கு வந்து இளைஞர்கள் போராடுவாங்கன்னு சொல்றீங்க. நீங்க 12 நாள் 10 நாள் கழிச்சு வீதிக்கு வா போராடலாம் நீங்களே கூப்பிடுறீங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரே விஷயம் புரியுதுல, இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு முதல்ல எழுதின லெட்டர்லயும் திருப்பி இருக்கிற லெட்டருக்கும் அந்த கனெக்ஷன் புரியலன்னு அர்த்தம். ஒரே விஷயம் சொல்லிடுறீங்க. இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மரமண்டைக்கு புரியலையா? நான் சொல்லல, நான் தான் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க. நான் தான் சொல்றீங்களா? அது எப்படி வேணும், அது பார்வையை பொறுத்து இருக்கு. ஒரே விஷயம் தான், சீர் மரபினரோட இடஒதுக்கீடு பத்தி பேசும்போது மத்திய அரசு செய்யற இந்த திட்டமே தப்புன்னு மருத்துவர் ஐயா சொல்லி, ஓகே அவங்களை கணக்கெடுக்க கூடாதுன்னு மருத்துவர் ஐயா சொல்லலையே. ஓகே, அவங்களுக்கு மட்டுமே விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாம்னு ஐயா சொல்லியே. ஐயா சொல்றது என்னன்னா நீங்க எல்லாருக்கும் கணக்கெடுங்கன்ற. இது எந்த சமுதாயம் எதுக்க போகுது? தமிழகத்துல பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அவரவர்களுடைய அவங்களோட சமூக மக்களின் மக்கள் தொகை கணக்குக்கு ஏற்ப அவங்களுக்கு விதாச்சார இடஒதுக்கீடு இருக்கு. சரி, மத்தவங்க யாருக்குமே இல்லையே. ஓகே, மத்த யாருக்குமே இல்ல. அப்படி இல்லாம மீதி இருக்கிற எல்லாருமே அதை கேட்கணும். இல்ல எல்லாமே சொல்றீங்க இல்ல சார்? இல்ல எல்லாமே சொல்றீங்க இல்ல. இப்ப டாக்டர் ராமதாஸ் ஐயா எழுதி இருக்கக்கூடிய கடிதத்தில் தமிழ்நாட்டில் சில சமுதாயங்கள் அவர்களின் மக்கள் தொகை அளவை விட 4 மடங்குக்கும் கூடுதலான பிரதிநிதித்துவத்தை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெற்றுள்ளன எழுதியிருக்காரு. யாருன்னு சொல்லுங்களேன் பாப்போம். மிஸ்டர் அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட் படிச்சிருக்கீங்களா? அது எந்த இயர் வந்ததுன்னு தெரியுமா பன்னீர்செல்வம் சாருக்கு? அதுல என்னென்னலாம் சொல்லிருக்காங்க? இல்ல எல்லாரும் என்ன தெரியுமா பண்றீங்க, எதையுமே ஒழுங்கா டீடைலா உள்வாங்குறது இல்ல. அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்ல தான் அதுல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவப்படவில்லை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும். சில சமூகங்கள் அவங்களுடைய மக்கள் தொகைக்கு விட அதிகமான பிரதிநிதித்துவம் கல்வியிலும் வேலைவாய்ப்பும் இல்ல. இதை இல்லன்னு மறுக்க போறீங்களா? இதை மறுத்தா எவ்வளவு பெரிய உங்க கண், இட்ஸ் ரைட்டிங் ஆன் தி வால். இதை நீங்க மறுத்துட்டு என்ன சமூக நீதி பேச போறீங்க? யார் பேச முடியும்? அந்தந்த சமுதாயத்துக்கு ஏத்த மக்கள் தொகைக்கு ஏத்த விகிதாச்சார அடிப்படையில கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. சில பேருக்கு அதிகமா கிடைக்கவே இல்ல, எல்லாருக்கும் கரெக்டா கிடைக்குதுன்னா அப்ப எதுக்கு நம்ம சமூக நீதி போராடுறோம்? அப்ப எதுக்கு மக்கள் தொகை கேட்கிறோம்? ஏன் ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ண சொல்லுங்களேன். குரூப் 1 சர்வீஸ்ல, குரூப் 2 சர்வீஸ்ல, குரூப் 4 சர்வீஸ்ல இருக்கிற மத்த சர்வீசஸ்ல காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுங்க. எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு தூரம் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்குன்னு கல்வியிலும் வேலை வாய்ப்புலையும். இது எதையுமே நீங்க திங்க் பண்ணாம ஒருத்தங்க ஒரு ஃபேக்ட பத்தி பேசினா அதுல போய் குறை சொல்லிட்டு அதுல போய் இல்லாத அரசியல் இதை உள்ள நடத்துறது இது சமூக நீதி கிடையாது, சமூக அநீதி. ஒரு ஐயா வந்து போராடிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள அரசியலை திணிச்சு இது தேவையில்லாம். சீர்படுமையினர் மக்கள் அனைவருக்கும் தெரியும், நான் விளையாட்டுக்கு சொல்ல, அவங்களுக்கே தெரியும். மருத்துவர் ஐயா உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சமூக நீதிக்கு ஜாதி வாரி கணப்பெடுக்கு எடுங்க, அதை எடுங்கன்னு சொல்றாங்க. அதை ஏன் வந்து பேச மாட்டாங்க? வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம், எடுக்கிறதுக்கு எல்லாம் அரசு அழுத்தம் கொடுப்போம். கர்நாடகால பண்ணிருக்காங்க, 3 மாசத்துல பண்ணிருக்காங்க, 150 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டினர்ல, அந்த கொஸ்டினர்ல ஒரே ஒரு காலம் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு மாநிலம் பண்ணிருக்கு, அதை வாழ்த்து தமிழக அரசு பண்ணட்டும் முதலமைச்சரை பார்த்து மருத்துவர் அன்புமணி சொன்னாரு. இதையே மக்கள்கிட்ட போய் அதை சொல்லணும், ஊடகம் அதை தான் சொல்லணும். இதுல என்ன உங்களுக்கு ஒரே ஒரு சமூக நீதி ஏன் தெரியுமா புரிதல் இல்ல? ஒரு விஷயத்தை உண்மையை ஒத்துக்கணும். சில சமூகங்கள் அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்றது உண்மை. சில சமூகங்களுக்கு அதிகமா கிடைக்குதுன்றது உண்மை. அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது, அதை நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனா கிடைக்காதவர்களுக்கு கொடுங்க, அவங்க விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப கொடுங்கன்னு கேட்கறதா சமூக நீதி. இது என்ன தவறு? இதை ஏன் மக்களை போட்டு குழப்பணும்? மக்கள்கிட்ட நீங்க சாதாரண 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு, ஏன்பா 2 குடும்பம் இருக்கு, 2 குடும்பத்துக்கு நீங்க வந்து வாழைப்பழத்தை பிரிச்சு கொடுக்கணும், 20 வாழைப்பழம் இருக்கு, எவ்வளவுப்பா கொடுப்ப அப்படின்னு கேட்டா அந்த பையன் சொல்லுவான் சிம்பிளா, ஒரு குடும்பத்துக்கு 10 கொடுங்க, இன்னொரு குடும்பத்துக்கு 10 கொடுங்கப்பா. அதே பையனை கூப்பிட்டு, அப்பா ஒரு குடும்பத்துல 5 தான் இருக்காங்க, இன்னொரு குடும்பத்துல 15 பேர் இருக்காங்க, இப்ப அந்த 20 பேர்ல எப்படா கொடுப்ப அப்படின்னு கேட்டா, 5 பேர் இருக்கிறவங்களுக்கு 5, ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறவங்களுக்கு 5 வாழைப்பழம் கொடுங்க, 15 பேர் இருக்கிறவங்களுக்கு 15 வாழைப்பழம் கொடுங்கப்பாங்க. ஐயா அது அழகா சொன்னாரு. நீங்க சூர தேங்காய் போடுறீங்க, யாருக்கு வலிமை ஜாஸ்தியோ யாருக்கு பலம் ஜாஸ்தியோ அவங்க வந்து இந்த தேங்காய் எடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க வந்து கீத்தா பத்தையா போட்டு கொடுங்க, இடத்தை பங்கீடு கொடுங்க. இட பங்கீட பத்தி சொன்னார் ஐயா. இத புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்காம இதுல ஒண்ணுமே கிடையாது. எங்கேயாவது ஐயா இந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடாது, இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களா? எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஆனா அதை ஏன் திரிக்கிறாங்க?
இவ இன்னொன்னு இவ்வளவு விவரம் தெரிஞ்ச பன்னீர்செல்வம் ஐயா என்ன சொல்றாருன்னா 20% தான் இருக்கு எம்பிசில, அதுல எம்பிசி வி எம்பிசி நான் வன்னியர்னு கொடுக்கணும்னு ஐயா வந்து இந்த 20% கொடுக்க சொல்ல, நீங்க மொத்தமா எம்பிசி எவ்வளவுன்னு எண்ணுங்க, உள்ள இருக்கிற சமுதாயம் எல்லாம் எவ்வளவுன்னு எண்ணுங்க, எண்ணிட்டு அப்புறமா வன்னியருக்கு எவ்வளவு இருக்கு, மத்த எம்பிசில இருக்கிற டிநோட்டிஃபைடுக்கு எவ்வளவு இருக்கு, அதுக்குள்ள யார் யார் கொடுக்கணும், அதிகமா கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது 20 தாண்டும். இத வந்து அவர் புரியாம 20க்குள்ளே பிரிக்கிறாரு, எல்லாத்தையும் அவரே எடுத்துக்க. இது என்ன கொடுமை? இந்த நாட்டுல அதிகமா விவசாயம் பண்றவங்க ஒரு சமுதாயம், இந்த நாட்டுல அதிகமா ஓட்டு போறது ஒரு சமுதாயம், நம்பர்ஸ் வச்சு சொல்றேன். இந்த நாட்டுல அதிகமா பல பேர் அதிகாரத்துல கொண்டு போய் வைக்கிறது சமுதாயம், இந்த நாட்டுல பல போற அந்த சமுதாயம் தான் நிறைய விவசாயம் பண்ணி ஆனா அந்த சமுதாயத்துக்கு தேவையான கல்வியும் பொருளாதார வேலை வாய்ப்பும் கிடைக்க கேட்கறது தப்பா? எந்த சமுதாய தலைவர் தப்புன்னு சொல்லுவார்? எந்த அரசியல் தலைவர் தப்புன்னு சொல்லுவாரு? எந்த சமூக நீதி தலைவர் இதை தப்புன்னு சொல்லுவாங்க? ஐயா புரியல இருக்கிறவங்க தப்புன்னு சொல்லுவாங்க. அவரு எங்களுக்கு புரியல